இதுக்கப்புறம் அவர் காமெடி எல்லாம் பண்ண மாட்டாரு. இதுக்கு முன்னாடி பண்ணவங்க அப்படிதான் சொன்னாங்க. என்ன பரம எதிரியா இருக்கு. எங்கே வெளியூர்ல இருந்து வந்திருக்காங்க என்னை கவுக்கு. விமலன் தான் கீழே சொன்னாரு. எல்லாம் ஒண்ணு சேர்ந்தா காலைல பால் பாக்கெட் வாங்கிட்டு தான் வீட்டுக்கு போறது. பால் பாக்கெட் வாங்குறதுக்கு அப்ப காசு வந்து சாக்கும். பால் பாக்கெட் போடுவாங்க, அதை பார்த்துட்டு போறது. பால் பாக்கெட்டே போட்டாங்க அடுத்த வீட்டுல. சூரிய அவர்கள் அவ்வளவுதான் கதாநாயகன் ஆரம்பிச்சாரு. இதுக்கப்புறம் அவர் காமெடி எல்லாம் பண்ண மாட்டாரு. இதுக்கு முன்னாடி பண்ணவங்க அப்படிதான் சொன்னாங்க. என்ன பரம எதிரியா இருக்கு. எங்கே வெளியூர்ல இருந்து வந்திருக்காங்க என்னை கவுக்கு. விமலன் தான் கீழே சொன்னாரு. வண்டி 2 ரோட்லயுமே ஓடும். இன்னொரு 3வது ரோடு வேற இருக்கு. ஒரு டைரக்ஷன்றதுல நான் ஆவலா இருக்கேன். ஆடாடா என்ன 2-3 கதையெல்லாம் நல்லா சூப்பரா சொல்லுவாப்புல. நல்லா இருக்கு, அருமையான, உண்மையிலே ஒரு நல்ல கதை, சென்டிமெண்ட் கதை, அருமையான ஒரு கதை வச்சிருக்காரு. இன்னொரு முழுக்க தெறிக்க காமெடி கதை ஒன்று இருக்கு. ஆனா நீங்க எது உண்மையா சொல்றீங்க, நான் வந்து விளையாட்டுக்கு சொல்றேன். உண்மையிலே கதை இருக்கு. அது வந்து உங்க ரசிகர்கள் முன்னாடி சொல்றேன், விரைவில் அவர் ஒரு இயக்குனர் அவதாரம் எடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். பக்கா பக்கா பக்கா. தேங்க்யூ. ஆனால் இப்போ இல்லைங்க, காலப்போக்கில் அதுக்கான டைம் கிடைக்கிறப்ப பாருங்க. முதல்ல அவர் இயக்க நான் நடிக்க எப்படிப்பா இருக்கும், பிரமாதமா இருக்கும். எனக்கு தெரிஞ்ச நிறைய நடிகர்கள் ஒரு ஓப்பனா சொல்லணும், நான் கூப்பிடும்போது சொல்லுவாங்க வேற இருக்கேங்க, ஷூட்டிங் இருக்கேன்னு சொல்லும் போது, இப்போ நீங்க வந்து சூரிக்காக நான் வரேன் அப்படி சொன்னதுக்காக முதல் காரணம் என்ன? நட்பு தான். முதல்ல இந்த நேரத்தில் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு கதாநாயகனாக கால் பதிக்கிறீங்க. அதுக்கு வந்து என்னுடைய மாபெரும் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். படமும் மாபெரும் வெற்றியடைய உங்கள் டீம், உங்கள் டைரக்டர் எல்லாத்துக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம். அதாவது கதை நாயகனுக்கு கதாநாயகன் அதோடைய வாழ்த்து, பெரிய வாழ்த்து. தேங்க்யூ. ஓகே. ஆனால் இப்போ உங்கள் 2 பேருக்குள்ளே இருக்க அந்த ஒரு பாண்டிங் எப்படின்னா, இப்போ நீங்களும் வந்து முன்னாடி நிறைய சின்ன கதாபாத்திரங்கள் பண்ணி கதாநாயகனாக இப்போ மாறி இருக்கீங்க. நீங்களும் உங்களுக்கும் இந்த பொருந்தும். ஸோ எப்படி இருக்குது இப்போ 2 பேர்? இவர் வந்து இதனால காமெடியாக பார்த்துட்டு டக்குன்னு ஒரு ஹீரோவை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது? சின்ன ரோல்லாம் பண்ணிட்டு இப்போ கதை நாயகன் தாங்க. நான் நாளைக்கு என்னை பொறுத்தளவு விமல், எஸ்கே எல்லாம் என்னோட ஹீரோக்கள். அவங்களாம் வந்து நான் எப்பயும் நாளைக்கு அடுத்த படமே நான் நேராக போயிட்டு சண்டை போட்டு நான் போய் நடிச்சிருவேன். அது இது கதை நம்ம அதை கண்டினியூவாக நமக்கு அது கிடையாது. அது இது ஒரு கேரக்டர். விமல் கூட இருப்பேன், இதில் விமல் இல்லாமல் நடிச்சிருக்கேன், அவ்வளோதான். நாளைக்கு அடுத்த படம் ஷூட்டிங் போகிறப்போ நான் வழக்கம் போது நான் கதை கேட்பேன், அவர் கூட நான் போயிடுவேன். இது என்னோட ரெகுலர். ஆமாம். ஸோ எனக்கு ஹீரோ அவங்க தான். இருந்தாலும் இவருக்குள்ளே ஒரு பல திறமைகள்லாம் இருக்குது. ஏன்னா ஒரு காமெடின்னா எதாவது சொல்லிட முடியாது. ஒரு சின்ன கதாபாத்திரங்களில் வந்து காமெடியில் மாபெரும் பெரிய ஒரு உச்ச இடத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ கதை நாயகனாக அறிமுகமாகி இப்போ 2-3 படம் பண்ணிகிட்ருக்காப்புல. ஏன்னா அவர் கதை தேர்ந்தெடுக்கிறதே, ஏன்னா நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது கதையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு அவ்வளோ மெனக்கெடுவாப்புல. எல்லா கதையுமே போய் ஒத்துக்கிறதெல்லாம் கிடையாது. கரெக்டாக சொல்லணுன்னா நான் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு இருப்பேன். அவர் ஒரு கை பார்த்துருவோம் அப்படின்னு பார்ப்பேன். விமல் கொஞ்சம் அப்போ கூத்துப்பட்டு நாங்கள் சும்மா இங்கிட்டு போயிட்டு இது. ஆனால் விமல் வந்து கூத்துப்பட்ட அவசரம் ஈவினிங் இடத்துல நாங்கள் போய் மீட் பண்ணுவோம், அவ்வளோதான். ஆனால் அவர் இந்த மேட்டு சேகரிச்சிருக்கார் இல்லையா, அது ரொம்ப பிடிக்கும் அவருக்கு, விமலுக்கு. ஓடிடுவாப்புல. விமல்லாம் சிரிப்படக்கு நானாக கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுவேன். இவெல்லாம் சிரித்து சுற்றிட்டு ஓடிடுவாப்புல திருத்து. நைட்லாம் எல்லாம் ஒன்று சேர்ந்தா காலைல பால் பாக்கெட் வாங்கிட்டு தான் வீட்டுக்கு போகிறது. பால் பாக்கெட் வாங்குறதுக்கு அப்போ காசு வந்து சாக்கும். பால் பாக்கெட் போடுவாங்க, அதை பார்த்துட்டு போகிறது. பால் பாக்கெட்டே போட்டாங்க அடுத்த வீட்டில்.